ஹாய் ஹலோ டிஎன்பிசி 2025ல இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மேத்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை வந்து பார்க்க போறோம். சரி ஓகே பார்க்கலாம். 7 divided 3 of 1/4 into 3/4 divided 4/5 into 6/5 divided 2/3 divided 3/4 of 2/3 சொல்லி சம் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எடுத்துக்கலாம். 7 divided 3 of 1/4 சொல்லி இருக்குது. ஓகே நம்ம வந்து போடமாஸ் தியரி படி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆஃப் வந்து ஆஃப் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து முடிச்சிடணும். ஓகே அப்ப 3 ஆஃப்னா 1 மல்டிப்ளைன்னு அர்த்தம் 1/4 அப்ப 3/4ன்னு வரும். இப்போ 7 டிவைடட் கொடுத்துருக்கோங்களா அப்ப 7/3/4 சொல்லி இருக்கும். இதை வந்து மேல கொண்டு வரும்போது 7 into 4/3 சொல்லிட்டு வரும். இப்ப இது எதுவுமே அடிவிடுக்க முடியாது. அப்ப இது என்னன்னு வச்சுக்கலாம் 28/3 சொல்லி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செகண்ட் ஒன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா செகண்ட் இது பாருங்க போடமாஸ்ல நெக்ஸ்ட் வந்து என்ன எதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவைடட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணணும். டிவைடட் பார்க்கலாம். 3/4 டிவைடட் 4/5 into 6/5 சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இதை எடுத்துக்கலாம். அப்ப 3/4 இந்த டிவைடன் இருக்கு. டிவைடுங்கிறத வந்து மல்டிப்ளைன்னு மாத்திக்கலாம். மல்டிப்ளைன்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னா தலைகீழ நெக்ஸ்ட் நம்பர் வந்து போடணும். அப்ப 5/4ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா 5/4ன்னு சொல்லிட்டு வரும். 5/4ன்னு வருமா அப்ப இது வந்து மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 15/16ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 6/5 இருக்கு. இன்ட்டு 6/5 இப்ப அடி கொடுக்கலாம். 4 இது வந்து 3ன்னு வரும். ஓகே வேற என்ன டேபிள் 4 டேபிள் 2 டேபிள் அடி கொடுத்தா 6ன்னு வரும். இங்க வந்து 3ன்னு சொல்லிட்டு வரும். சாரி 8ன்னு வரும். 8 3ன்னு வரும். வேற எதுவும் வராது. அப்போ 3 into 3 9 9/8ன்னு சொல்லி வரும். அப்ப செகண்ட் ஒனுக்கும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தேர்ட் ஒனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2/3 டிவைடடு 3/4 ஆஃப் 2/3 ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் உள்ளதை வந்து முடிச்சிடலாம். அப்ப 3/4 ஆஃப்னா மல்டிப்ளை 2/3ன்னு சொல்லி வரும். ஒரு 3 வந்து கேன்சல் ஆயிடும். 1 2 2 2 4 அப்போ 1/2ன்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கு முந்தி என்ன இருக்கு 2/3ன்னு சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க 2/3 டிவைடட் வந்து மல்டிப்ளை ஆக்கணும். அப்ப தலைகீழ போட்டா ஆயிரும். அப்ப 2/1ன்னு சொல்லி வரும். அப்ப 4/3ன்னு சொல்லி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க நம்ம மூணுத்துக்குமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எல்லாத்தையும் வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 28/3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிட்டோம். அடுத்து மல்டிப்ளை இருக்கு. மல்டிப்ளை போட்டாச்சு. செகண்ட் ஒன்று பாருங்க 9/8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இங்க வந்து டிவைடட் இருக்கு. அதனால நம்ம வந்து டிவைடட் போடுறோம். அதுக்கடுத்து மூணாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா நம்ம வந்து 4/3ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிவைடட் வந்து முடிக்கணும். அப்ப இந்த ரெண்டு இதை எடுத்துக்கலாம். அப்ப 9/8 மல்டிப்ளை இப்போ மல்டிப்ளை போட்டதுனால தலைகீழா வந்து போடணும். தலைகீழா போட்டா அப்ப என்ன வரும் 3/4ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா 3/4னா அப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாம். 27 என்ன வரும் 32ன்னு சொல்லி வருமா. ஓகே இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இதை போடலாம். 28/3 இன்ட்டு 27/32ன்னு சொல்லி இருக்கும். 1 3 3 9ன்னு சொல்லி வரும். இதை வந்து 4 டேபிள் அடிக்கலாம். 4 டேபிள் அடிச்சா என்ன வரும் 7 வரும். இது வந்து 8 வரும். அப்போ 7 9 எத்தனை வரும் 63/8ன்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து கலப்பு பிணத்துல கொடுத்துருக்காங்க. கலப்பு பிணத்துல வந்து போடலாம். 8 63 56ன்னு சொல்லி வருமா. 56 63ல இருந்து 56 போச்சுன்னா மிச்சம் 7 வரும். அப்ப ஆன்சர் வந்து 7 7/8 கலப்பு பிணத்துல இதுதான் வந்து ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம் நம்ம. ரூட் 192 பிளஸ் ரூட் 75 மைனஸ் ரூட் 147 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூட்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து எல்சிஎம் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம். போட்டா கொஞ்சம் ஈஸியா வந்து வெளியே எடுத்துடலாம். 2 டேபிள போடலாம். போட்டா 9 மிச்சம் 1 6ன்னு சொல்லி வரும். மறுபடியும் 2 டேபிள் போடலாம். 4 8ன்னு வரும். அகைன் 2 டேபிள் 2 4ன்னு வரும். again 2 table 12 2 6 2 table 3 சொல்லிட்டு வரும். 75க்கு அதே மாதிரி போடலாம். 75க்கு 5 table போடலாம். ஃபர்ஸ்ட் 1 வச்சு 2 15 வரும். அகைன் பாத்தீங்கன்னா 5 table போட்டா 3 சொல்லி வரும். ஓகே, 1 4 7க்கு வந்து அகைன் போடலாம். போட்டனா 7 table போடலாம். 2 1 சொல்லிட்டு வரும். அகைன் 7 table போட்டோம்னா 3 சொல்லிட்டு வரும். ஓகே, இப்ப பாருங்க, ரூட் 192க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 2 இருக்கு. அப்போ மூணு இது எல்லாமே வந்து ரூட்குள்ள இருக்கு. ஓகே, ரூட்ல இருந்து வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தா இந்த 2 2க்கு ஒரு 2 2 2 அப்போ வந்து என்னவாகும்? 2 இன்ட்டு 2 4 நலி 2 8ன்னு வருமா? அப்ப 8 ரூட் 3 தான் இருக்கும். 3 மட்டும் உள்ளக்க இருக்கும். இந்த 2க்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2 எடுத்தாச்சு. மிச்சம் ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கும். அது ரூட்குள்ள இருக்கு. இப்ப அதே மாதிரி வந்து ரூட் 75க்கு பாத்தீங்கன்னா ரூட்குள்ள 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3ன்னு சொல்லி இருக்கும். 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். அப்ப ரூட்குள்ளக்க ஒரு 3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 147க்கு வந்து ரூட்குள்ளக்க இருக்கு. இப்ப பாருங்க 7 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இருக்கு. 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுத்துக்கலாம். இப்ப ரூட்குள்ளக்க 3 இருக்கு. இப்ப அவங்க போட்ட மாதிரி எழுதிடலாமா? ரூட் 192க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 8 ரூட் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் இங்க பிளஸ் போட்டுக்கலாம். செகண்ட் வந்து நம்ம வந்து 5 ரூட் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் மைனஸ் போட்டுக்கலாம். 7 ரூட் 3ன்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? இப்ப வந்து அடிஷன் பண்ணோம். 8 இங்க பாருங்க, ரூட் 3 இங்கேயே ரூட் 3 இங்கேயே ரூட் 3 இங்கேயே ரூட் 3. அப்போ இது எல்லாமே சேமா இருக்கிறதுனால நம்ம கூட்டவோ கழிக்கவோ எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்ப 8 5 கூட்டினா 13 13 ரூட் 3 மைனஸ் 7 ரூட் 3 சொல்லி இருக்கும். 13ல இருந்து 7 போச்சுன்னா 6 ரூட் 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப நம்மளுக்கு ஆன்சர்ல பாருங்க அப்படி எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ரூட் 3க்கு பதிலா வேற எப்படி எழுதிக்கலாம்? ரூட்குள்ளக்கா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 3 எழுதலாமா? அப்ப 6 6 36 36 ஒரு 3 என்ன வரும்? 36 ஒரு 3 18க்கு 8 மிச்சம் 1 9 1 10ன்னு வரும். அப்ப ரூட்குள்ளக்க 108ன்னு இருக்குமா? பாருங்க, 6 ரூட் 3யும் கரெக்ட் தான். ரூட்குள்ளக்க 6 இன்ட்டு 6 இன்ட்டு 3யும் கரெக்ட் தான். ரூட் 108ம் கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, செக் பண்ணிக்கலாம். அப்ப 108 தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 6/5 மைனஸ் 5/3 இருக்கு. ஓகே, கீழே உள்ளதை முடிக்கலாம். கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 1க்கு அர்த்தம். 1க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 தான் சொல்லி வரும். அப்ப 6/3ன்னு வரும். கீழே 3ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 15 மைனஸ் 5ன்னு சொல்லி வரும். இப்ப இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? 6/10/3 இருக்குமா? அப்ப இதை எழுதுனா 6 இன்ட்டு 3/10ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்ப இது வந்து அடி கொடுக்கலாம். 5ன்னு வரும். இது வந்து என்னன்னு வரும்? 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 9/5ன்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இது வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மேல இருக்குது இல்லையா? இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்குது. ரெண்டாவது வந்து கண்டுபிடிக்கலாம். 4 மைனஸ் 2/4 மைனஸ் 1/2 இருக்கு.
இப்ப 4க்கு எல்சிஎம் எடுத்த 2ன்னு வரும். அப்ப 4 மைனஸ் 2 பை எல்சிஎம் எடுத்த 2. கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 8 மைனஸ் 1 பை 2ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன வரும்? இப்போ நான் 4 மைனஸ் 2 பை 8ல இருந்து 1 போச்சுன்னா 7 பை 2ன்னு இருக்கும். இப்ப தலைகள் எழுதலாம். தலைகள் எழுதுனா என்ன வரும்? 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 பை 7ன்னு சொல்லி இருக்குமா? அப்போ எப்படி வரும்? 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 4 பை 7ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுத்தா 1க்கு 7க்கு எல்சிஎம் எடுத்தா 7 தான் வரும். கீழே 7ஆல பெருக்குனா மேலே வந்து 7ஆல பெருக்கணும். அப்ப 4ல 28 மைனஸ் 4 பை 7ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப கழிச்சா என்ன வரும்? நம்மளுக்கு 24 பை 7ன்னு சொல்லி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் வந்து கீழே உள்ளதை வந்து பார்க்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா 5 மைனஸ் 3 பை 2ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு பார்க்கலாம். கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கு எடுத்தோம். அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2ன்னு வரும். கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 5 இன்ட்டு 2 10ன்னு வரும். 10 மைனஸ் 3 இப்ப 7 பை 2ன்னு சொல்லி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் உனக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 9 பை 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடு இருக்குன்னா நான் டிவைட் போடுறேன். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா 24 பை 7ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 5 மைனஸ் 3 பை 2க்கு நம்ம வந்து 7 பை 2 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ் 2 பை 5ன்னு சொல்லி இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சென்டர்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 9 பை 5 என்ன வரும்? இன்ட்டு போடலாம். டிவைடடு இது எப்படி வரும்? மேல வருமா? அப்ப 24 பை 7ன்னு இருக்கு. இது மாறும் போது தலைகீழ வந்து வரும். இப்ப தலைகீழ வரும்போது எப்படி வரும்? 2 பை 7ன்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் 2 பை 5ன்னு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவைடட தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணணும். அப்போ 9 பை 5 9 பை 5னா ஃபர்ஸ்ட் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே பார்ட். பாருங்க, இது ரெண்டுமே ஒரே இது சேர்ந்ததுதான். அப்ப இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 24 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 48ன்னு சொல்லி வருமா? சாரி, டிவைடட் இருக்கட்டும். 48 பை 49 மைனஸ் 2 பை 5ன்னு இருக்கும். இப்போ 9 பை 5. இப்போ இது வந்து டிவைடட்ல இருக்கு. மல்டிப்ளைல மாத்தினா தலைகள் எழுதணும். அப்போ 49 பை 48ன்னு வருமா? மைனஸ் 2 பை 5ன்னு சொல்லி இருக்கும். இது எதுவும் அடி கொடுக்குற மாதிரி இருக்கா? அடி கொடுக்குற மாதிரி இல்லை. அப்ப அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப டைரக்டா வந்து நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும், வேற வழியும் இல்லை. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கு வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 49 வந்து 9ல வந்து மல்டிப்ளை பண்ணா 1 மிச்சம் 8 36 44ன்னு சொல்லிட்டு வரும். 44. அப்போ பாருங்க, 441 பை 48 வந்து 5ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 40க்கு 0 மிச்சம் 4 20 24. இப்ப 240ன்னு சொல்லிட்டு வரும். 240 மைனஸ் 2 பை 5ன்னு வரும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 240க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தனா 5 டேபிள் எடுக்கலாம். 4 8 5 1 வரும். ஓகே, அப்ப எல்சிஎம் எடுத்த என்ன வரும்? 240 தான் வருது. பை 441 மைனஸ் இது கூட 5 கூட எதாவது வந்து மல்டிப்ளை பண்ணா வந்து 48 240 வருதுன்னா 48 வந்து மல்டிப்ளை பண்ணா 248 வரும். இப்ப 48 கீழே வந்து 48ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே வந்து 48ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா 48 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 16 மிச்சம் 1 8 1 9 96ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 96 240ன்னு சொல்லிட்டு இருக்கா? ஓகே, 96 240ன்னு இருக்கு. நான் 441ல இருந்து 96 வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும், கழிக்கணும். இப்ப 11ல இருந்து 5 போயிடுச்சு, 6 போயிடுச்சுன்னா மிச்சம் 5.
இது 3 இருக்கும். இது 3000. அப்ப இது 11, 13. அப்ப பாருங்க மிச்சம் வந்து 4 இருக்கும். அப்ப 3 பாருங்க 345/240 சொல்லி இருக்கு. இது அடி கொடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அடி கொடுக்கலாம். 5 டேபிள்ல வந்து அடி கொடுக்கலாம். 5 டேபிள் அடி கொடுத்தா என்ன வரும்? 6 மிச்சம் 4 வரும். 45 9 வரும். இது அடி கொடுத்தோம்னா 4 8ன்னு சொல்லிட்டு வரும். தென் வேற எதுல வந்து அடி கொடுக்கலாம்? 3 டேபிள்ல வந்து இது அடி கொடுக்கலாம். 3 டேபிள் அடி கொடுத்தா இது என்ன வரும்? 2 3ன்னு சொல்லி வரும். 48 வந்து என்னன்னு வரும்? 1 மிச்சம் 1 6ன்னு வருமா? அப்ப நம்ம ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். 23/16ன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப பாருங்க நெக்ஸ்ட் நம்ம இது ஃபுல்லுத்தையும் ஹோலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மொத்தமா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா 23/16 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் வந்து எழுதிக்கலாம். பாருங்க 6/9 பிளஸ் 2/3 இல் 1/2 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே போடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க முதல்ல இல் கொடுத்தா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்தா அதை முதல்ல முடிக்கணும். 2/3 இன்ட்டு 1/2ன்னு வரும். 1 2 1 2 அப்போ 1/3 வந்துருச்சு. இப்ப 6/9 கூட்டல் 1/3 இருக்கு. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்னன்னு வரும்? 9 தான் வரும். அப்போ 9/6 கூட்டல் இங்க வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9 வரும். அப்ப மேலேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3. இப்போ 9/9 ஒரு 9 9 ஒரு 9 அடிப்பயிற்சி. அப்ப ஆன்சர் வந்து 1ன்னு வருது. நம்மளுக்கு இங்க பாருங்க செகண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இல் கொடுத்துருக்காங்க. இல் கொடுத்தா அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 23/6 சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது இல் மல்டிப்ளை 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 23/16 கூட இன்ட்டு 1 வந்து மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா அதே தான் ஆன்சர் வரும். ஆன்சர் அவங்க பாத்தீங்கன்னா கலப்பு பின்னத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து கலப்பு பின்னத்துல மாத்திக்கலாம். அப்போ 16வது டேபிள்ல 23 எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு பாக்கலாம். 1 டைம் இருக்கு. 16 16ல 23ல இருந்து 16 போச்சுன்னா 13. 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை வரும்? மிச்சம் வந்து 7ன்னு சொல்லி வரும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்னா 1 7/16 இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு வந்து ஆன்சர். பார்க்கலாம். ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். நமக்கு அப்ப வந்து ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான். மல்டிப்ளை கூட்டல் கழித்தல் எல்சிஎம் சொல்லி நிறைய வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகே நெக்ஸ்ட் சம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே x² பிளஸ் 5x பிளஸ் 6ன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கிறேன் நானு. இப்ப பாருங்க பெருக்குனா நம்மளுக்கு வந்து என்னன்னு வரும்னா 6 வரணும். மல்டிப்ளை பண்ணா 6ன்னு வரணும். கூட்டுனா பிளஸ் 5ன்னு சொல்லிட்டு வரணும். ரெண்டுமே பிளஸ் தான் வருது. இப்ப என்ன எடுத்துக்கலாம்? 2 × 3 வருமா? 2 3 6ன்னு சொல்லி வரும். 2யும் 3யும் கூட்டினா 5ன்னு வரும். அப்ப இது ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்னா x² பிளஸ் 2x 3x பிளஸ் 6ன்னு சொல்லி எழுதிக்கலாமா? இத இந்த மாதிரி எழுதுனா என்ன பண்ணலாம்? வெளியே காமனா இருக்கிறது வந்து வெளியே எடுத்துக்கலாம். காமனா இருக்கிறதுல இது ரெண்டுத்துக்கு வெளியே இருக்குது எக்ஸ் எடுத்துட்டேன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும் பிளஸ் 2ன்னு இருக்கும். இதுல 3 காமனா வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 2 இருக்குமா? இப்ப பாருங்க எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2க்கு ஒரு எக்ஸ் பிளஸ் 2 வந்து நான் வந்து காமனா எடுத்துக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி 4 மிச்சம் இருக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாருங்க x² மைனஸ் 4x மைனஸ் 21 இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து மைனஸ் 21 சொல்லி வரணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு மைனஸ் 4ன்னு வரும். இது வந்து மல்டிப்ளை பண்ணா 21 ஆட் பண்ணா
பிளஸ் பண்ணாங்கன்னா -4ன்னு வரும். அப்ப என்னது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7 மூணா 23 சொல்லி வருமா? அப்போ வந்து மைனஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ -7 போட்டீங்கன்னா -7ல இருந்து 3 கழிச்சுட்டா -4 கிடைக்கும். அப்ப கரெக்ட். இதே இதுல எழுதிக்கலாம். அப்போ x ஸ்கொயர்டு -7x 3x -21 இருக்குமா? இப்ப வந்து x காமனா இருக்கு, அதனால x வெளியே எடுத்துடலாம். இப்ப x -7ன்னு சொல்லி இருக்கும். இதுல என்னன்னு இருக்கு? 3 × 7ன்னு இருக்கும். மைனஸோட சேர்த்து மைனஸ் இருக்கட்டும். மிச்சம் வந்து 3 மட்டும் வெளியே எடுத்துடலாம். 3 வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளக்க x -7 சொல்லி இருக்கும். இப்ப பாருங்க, இந்த எக்ஸும் +3 எழுதிக்கிறேன். 2 x -7 இருக்கு, காமனா 1 எடுத்துக்கிறேன். x -7 எழுதியாச்சு. அப்போ செகண்ட் ஒனுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஒனுக்கு வந்து இதுக்கு வந்து கண்டுபிடிப்போம். பாருங்க, 2x² -x -6 இருக்கு. அப்ப பாருங்க, மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 6ன்னு சொல்லிட்டு வரணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து -1ன்னு சொல்லி வரணும். அப்ப எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாரி, மல்டிப்ளை பண்ணா 2 × 6 12ன்னு வரணும். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு -12ன்னு வரணும். ஆட் பண்ணானா -1ன்னு வரணும். அப்ப 4 3ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். மைனஸ் வரதுனால மைனஸ் வந்து 4க்கு போட்டுக்கலாம். -4ல இருந்து +3 கழிச்சிட்டா -1ன்னு வரும். -4 × 3 மல்டிப்ளை பண்ணா -12ன்னு வரும். ஓகே, இப்ப நம்ம எழுதலாம். அப்போ 2x² -4x 3x -6ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, காமனா இருக்கிறதை வெளியே எடுத்துடலாம். 2x காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். 2x எடுத்துட்டோம்னா உள்ளக்க ஒரு x -2ன்னு சொல்லி இருக்கும். இதுல காமனா இருக்கிறது 3 வெளியே எடுத்துட்டுனா x -2ன்னு இருக்கும். 2x +3, ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிறது x -2 ஒன் டைம் எழுதிக்கிறேன். அப்ப தேர்ட் ஒன்னும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் ஒன், லாஸ்ட் ஒன் இது வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 2x² -11x -21 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இதுக்கு வந்து பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணா 2யும் 21யும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து -42 வரணும். ஆட் பண்ணனா நம்மளுக்கு -11 வரணும். அப்ப எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 3 42ன்னு சொல்லி வரும். 14க்கு மைனஸ் போட்டுட்டேன்னா -11 வரும். -14ல இருந்து 3 கழிச்சிட்டேன்னா நம்மளுக்கு -11x சொல்லி வரும். அதே மாதிரி 2 21 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து -42ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப அதுதான் கரெக்ட். சரி, அப்ப எழுதிக்கலாம். 2x² -14x 3x -21. இதுல காமனா இருக்கிறது 2x காமனா இருக்கிறது வெளியே எடுத்துடலாம். அப்போ x -7 இருக்கும். இதுல வந்து 3 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டேன்னா x -7 சொல்லி இருக்கும். அப்ப 2x +3 x -7 இருக்கும். ஓகேவா? இப்ப காமனா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துட்டோம். ஓகே, இப்ப இதுல இருக்கிற மாதிரி அப்படி வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x +3 x +2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். பை போட்டிருக்காங்க, நம்மளும் பை போட்டோம். செகண்ட் ஒனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, x +3 x -7 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நடுவுல இங்க வந்து டிவைட் இருக்கு, அதனால நம்மளும் வந்து டிவைட் போட்டுக்கலாம். தேர்ட் ஒனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2x +3 x -2 தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சது. லாஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, 2x +3 ஃபோர்த் ஒன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம 2x +3 x -7 இருக்கு.
இப்ப பாருங்க, ஏதாவது காமனா இருந்தா அடி கொடுத்துடலாம். இதுக்கும் அடி கொடுத்துடலாம். அப்போ x3 கேன்சல் ஆயிடும், காமனா இருக்கு. இங்க பாருங்க 2x+3யும் காமனா இருக்கு, வேற எதுவும் காமனா இல்ல. மிச்சத்தை எழுதிக்கலாம். அப்ப x+2/x-7 இருக்கு. இங்க பாருங்க, இங்க டிவைட்ல இருக்கா, அப்ப மல்டிப்ளேல எழுதிக்கலாம். மல்டிப்ளேல எழுதுனா இது வந்து தலைகீழா வரும். தலைகீழா வரும்னா இதுல பாருங்க x-7 மேல வந்துரும், x/x-2 வந்து கீழே வந்துரும். இப்ப அடி கொடுக்கலாம் பாருங்க. இப்ப x-7ம் இந்த x-7ம் அடி போயிரும். இப்ப மிச்சம் என்ன இருக்கு நம்மளுக்கு, x+2/x-2 சொல்லி நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கு. நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆன்சர் என்னதுன்னா நம்மளுக்கு பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே லாஸ்ட் சம் வந்து பாத்துடலாம். 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் 3 ஹோல் பவர் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹோல் பவர் 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோல் பவர் 0 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உள்ள எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் இந்த மாதிரி 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு அர்த்தம்னா 1 தான் அர்த்தம். ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் எழுதிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து -1 + 4 -2 + 4 -3 ஹோல் பவர் 0 இந்த மாதிரி 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னா 1 தான் வந்து வேல்யூ. சரி, நெக்ஸ்ட் ஒன் எழுதிக்கலாம். 4 -1 கூட்டல் 4 -2 + 4 -3 ஹோல் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, இதோட பவர் எல்லாம் எல்லாமே வந்து மைனஸ்ல இருக்கு. இதை வந்து நம்ம வந்து பிளஸ்ல வந்து மாத்தணும். பிளஸ்ல மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பைல போட்டா பவர் ஃபுல்லா பிளஸ்ல மாறிடும். அப்போ 1/4 பவர் 1 + 1/4 பவர் 2 + 1/4 பவர் 3ன்னு சொல்லி வருமா, இப்படி வருமா. அப்ப எழுதுனா என்ன வரும், 1 4 + 1 4 × 4 16 + 1 4 × 4 × 4 என்ன வரும், 64ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். 4 16 64க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 4 டேபிள் போட்டா 1 4 என்ன வரும், 16ன்னு சொல்லி வரும். அகைன் 4 டேபிள் போட்டா 1 1 4ன்னு வரும். அப்போ 4 4 16 16 4 64ன்னு சொல்லி வருது. அப்ப 4 கூட வந்து எதை வந்து மல்டிப்ளை பண்ணா 64 வரும்னா 16 வந்து மல்டிப்ளை பண்ணா 64 வரும். 4 கூட 4 வந்து மல்டிப்ளை பண்ணா 64. அப்ப மேலேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணோம் 4. அப்ப பிளஸ் 64 தான் இருக்கு. இப்ப இருக்கிற நம்பர் போட்டுக்கலாம் 1. அப்ப 64 16 + 4 20 20 கூட்டல் 1 21/64ன்னு வருது. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. அப்ப அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை கொடுத்துருக்கனால மல்டிப்ளை போட்டிருக்கலாம். 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான். 21/64 தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சரி, ஓகே. சிம்பிளிஃபைல இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஎன்பிசில இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின்ஸ்ல வந்து சிம்பிளிஃபைல ஒரு 5 கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. வேற எந்த கொஸ்டின்ஸும் வந்து கேட்கல. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.